வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இந்தியன் நேவில வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்ஆர் மெடிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அத பத்தின ஒரு டீட்டெயில்டு வீடியோ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அத பார்க்காதவங்க நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். அத பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் என்னன்னு தெரிஞ்சிரும். ஐ திங்க் வந்துட்டு 14 செப்டம்பர் 2024 தான் லாஸ்ட் டேட்ன்னு வந்துட்டு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு அந்த எக்ஸாமுக்கான அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்க்ரீனிங் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, அதே மாதிரி வந்துட்டு சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி வந்துட்டு இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமாக 4 சப்ஜெக்ட்லேருந்து வந்துட்டு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. என்னென்ன சப்ஜெக்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ், சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது 3மே கலந்து வந்துட்டு ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஒரு மெடிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட் அப்படிங்கிறங்காட்டி உங்களுக்கு பயாலஜி டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் வந்துட்டு தனியாகவும் கேட்குறாங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஜென்ரல் ரீசனிங் எபிலிட்டி இது 2லிருந்தும் வந்து கேட்குறாங்க. மொத்தமாக ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 கொஸ்டின் கேட்குறாங்க. மொத்தமாக வந்துட்டு 100 கொஸ்டின். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு மார்க் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இது மொத்தமாக இந்த 100 கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிடைக்க போகிற டைம் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கான டைம் டியூரேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததா இங்கிலீஷ் சப்ஜெக்டோட சிலபஸ் என்ன, இங்கிலீஷ் சப்ஜெக்டில் என்னென்ன டாப்பிக்ல இருந்தெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின் வரக்கூடும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசேஜஸ், ப்ரொப்போசிஷன், கரெக்ஷன் ஆஃப் சென்டென்ஸ், சேஞ்ச் இன் ஆக்டிவ் டு பேசிவ் வாய்ஸ், பேசிவ் டு ஆக்டிவ் வாய்ஸ். சரிங்களா? இந்த டாபிக்ஸ்லேருந்து வந்துட்டு உங்களுக்கு ஒரு பேசேஜஸ் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் வந்துட்டு கொடுத்துட்டு அதிலிருந்து வந்துட்டு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு ஃபுல் பேராகிராஃப்லேருந்து உங்களுக்கு 5 to 10 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வந்துட்டு கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் ப்ரிப்போசிஷன், கரெக்ஷன் ஆஃப் சென்டென்ஸ். சரிங்களா? சென்டென்ஸில் வந்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு மிஸ்டேக்கன் வேர்ட்ஸ் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஈஸ், வாஸ் இந்த மாதிரி இது வந்துட்டு சேஞ்ச் ஆகிருக்கலாம். அதை வந்துட்டு சேஞ்ச் பண்ண வேண்டியது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு சேஞ்சிங் ஆக்டிவ் டு பேசிவ் வாய்ஸ், பேசிவ் டு ஆக்டிவ் வாய்ஸ். சரிங்களா? இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் டைரக்ட் டு இன்டைரக்ட் அப்படின்னா இன்டைரக்ட் டு டைரக்ட் சென்டென்ஸ் அப்படி மாற்றணும். அதுக்கப்புறம் வந்துட்டு வெர்பு, டென்ஸு, சரிங்களா, நான் ஃபைனான்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பங்க்சுவேஷன் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் வந்துட்டு கேட்குறாங்க இங்கிலீஷ் சப்ஜெக்ட்லேருந்து. அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்கன்னா சப்ஸ்டிடியூட்டிங் ஃப்ரேசல் வெர்ப் ஃபார் எக்ஸ்பிரஷன், அதுக்கப்புறம் சினானியம்ஸ், ஆண்டனியம்ஸு, அதுக்கப்புறம் மீனிங் ஆஃப் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு கேட்குறாங்க. சரிங்களா? சினானியம்ஸ், ஆண்டனியம்ஸ், அதுக்கப்புறம் மீனிங் ஆஃப் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ். சினானியம்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு மீனிங் ஆஃப் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரே வந்துட்டு கேட்டகரியை வந்துட்டு சேர்ந்தது தான். சரிங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ், காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு டிட்டர்மினர்ஸ். அதில் டிட்டர்மினர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆஃப் ஏ, த, எனி இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்துட்டு எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆஃப் ப்ரோனவுன்ஸ் வந்துட்டு கேட்குறாங்க. இவ்வளோதான் வந்துட்டு இங்கிலீஷோட சிலபஸ். அடுத்ததாக வந்துட்டு சயின்ஸ் சப்ஜெக்டில் என்னென்ன டாபிக்ஸ் இருந்தெல்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சயின்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்ததும் வந்துட்டு ஃபிசிக்கல் வேர்ட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ். சரிங்களா? மெஷர்மெண்ட்லேருந்து வந்துட்டு மேக்ஸிமம் அதாவது நீங்கள் எந்த ஒரு எக்ஸாமினேஷன் நீங்கள் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதுவே வந்துட்டு ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்துட்டு ஒரு எக்ஸாம் கொடுக்க போகிறீங்கன்னா ரொம்பவுமே வந்துட்டு பேசிக்காக கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ். இதிலிருந்து கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பர் எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கைனமெட்டிக்ஸ்லேருந்து கேட்குறாங்க, லா ஆஃப் மோஷன். சரிங்களா? நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பொருளோட மூவ்மெண்ட்னால என்ன நடக்குது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஒர்க்கு, எனர்ஜி, பவர். சரிங்களா? இது இருந்தெல்லாம் வந்துட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மோஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல் அண்ட் ரிஜிட் பாடி, கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பற்றியான கொஸ்டின்ஸும் வந்துட்டு உங்களுக்கு கேட்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் +2 வரைக்கும் வந்துட்டு ரொம்பவுமே பேசிக்காக வந்துட்டு படிச்சிருப்பீங்க இல்லையா? பேசிக்காக வந்துட்டு படிச்சிருக்கிற ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்துட்டு பயாலஜிலிருந்து தான் வந்துட்டு உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறமா வந்துட்டு எப்படி கேட்குறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிட் அண்ட் ஃப்ளூயிட்ஸ், அதுக்கப்புறம் ஹீட் தெர்மோடைனமிக்ஸ், அதுக்கப்புறம் ஆசிலேஷன், வேவ்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக், கரண்ட், எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரியான டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் மேக்னட்டிசம். சரிங்களா? இப்போ மேக்னெட்டிக் எஃபெக்டை வச்சு தான் வந்துட்டு நம்மளால் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டியை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. சரிங்களா? அப்படி இருக்கிறப்போ நீங்கள் கரண்ட்டை வச்சு மேக்னெட் ஆகுனீங்கன்னா அது மோட்டார். அதே மாதிரி வந்துட்டு ஒரு ரொட்டேஷனை வச்சுட்டு ஒரு மூமெண்ட்டை வச்சுட்டு நீங்கள் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்துட்டு ஜென்ரேட்டர். இந்த மாதிரியான பேசிக்கான உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்துட்டு இதில் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு, ஏசி கரண்ட்டு, அதுக்கப்புறம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்,
எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் பற்றியும் வந்துட்டு உங்களுக்கு கொஸ்டின் வந்துட்டு கேட்குறாங்க. சரிங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக்ஸ். சரிங்களா? அதுக்கு ஆப்டிக்ஸ், டியூவல் நேச்சர் ஆஃப் மேட்டர்ஸ் அண்ட் ரேடியேஷன். சரிங்களா? அட்டோமிக் நியூக்ளியஸ் அப்புறம் வந்துட்டு சாலிடு அண்ட் செமிகண்டக்டர் டிவைசஸ். செமிகண்டக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கான் இந்த மாதிரி இதெல்லாம் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் பிரின்சிபல் ஆஃப் கம்யூனிகேஷன். சரிங்களா? ரேடியோ, ரேடார் இதெல்லாம் வந்துட்டு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ரேடியோ ஃப்ரீக்வன்சினா என்ன, சரிங்களா, ஆம்ப்ளிஃபயர்னா என்ன, இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரின்சிபல் ஆஃப் கம்யூனிகேஷன் இதில் வந்துட்டு வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெமிஸ்ட்ரி மாதிரி, கெமிஸ்ட்ரியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் என்னென்ன, அதுக்கப்புறம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கொஞ்சம் பயாலஜி இதில் வந்துடுறாங்க. ஃபுட்டு, நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த்து, சைக்காலஜி. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு ஹியூமன் டிசீசஸை பற்றி, அது கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து உங்களுக்கு பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். நீங்கள் வந்துட்டு இவ்வளோ சிலபஸ் இருக்குது அப்படிங்கிறத நினச்சி பயப்பட தேவையில்லை. நீங்கள் +2 வரைக்கும் வந்துட்டு என்ன படிச்சீங்களோ அது மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு கேட்க போகிறாங்க. ஸோ நீங்கள் பயமே படாமல் வந்துட்டு +2 வரைக்கும் படித்ததை வச்சு கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டு போனாலே இந்த எக்ஸாம் வந்துட்டு உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்ததா பயாலஜி சிலபஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயாலஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் பாட்டனியில் வந்துட்டு படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம், இது வந்துட்டு உங்களுக்கு ஜுவாலஜியில் வந்துட்டு வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மென்சுரல் சைக்கிள், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபெர்டிலைசேஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷன், ப்ரெக்னன்சி, அதுக்கப்புறம் வந்துட்டு எம்ப்ராயிக் டெவலப்மெண்ட், அதெல்லாம் வந்துட்டு எப்படி, அதாவது வந்துட்டு கர்ப்ப காலத்தில் வந்துட்டு எப்படி வந்துட்டு உள்ள குழந்தையோட வளர்ச்சி இருக்குது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு கொஸ்டினில் வந்துட்டு கேட்குறாங்க. ஏன்னா வந்துட்டு நீங்கள் பண்ண போகிற வேலை என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கான வேலை. ஸோ வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு ஐடியா இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்துட்டு ஒரு பேஷண்ட்டை வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியும். அதனால வந்துட்டு இந்த மாதிரி டாப்பிக்கில் இருந்தாலும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வருது. சரிங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பெர்டூரியேஷன் அண்ட் லாக்டேஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்து, மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி. சரிங்களா? செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் என்னென்ன, எய்ட்ஸு, ஹெச்ஐவி இந்த மாதிரியான இது, அதுக்கப்புறம் இன்ஃபெர்டிலிட்டி அதோட காரணங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிடன்ஸ் அண்டு வேரியேஷன்ஸ், இந்த மாதிரியான டாபிக்ஸு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டேஷன் அண்ட் ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. கொஞ்சம் உங்களுக்கு பயாலஜி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டஃப்பாக இருக்கும். சரிங்களா? பயாலஜியோட அந்த 25 கொஸ்டின் வந்துட்டு நீங்கள் சால்வ் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரினஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ரெகுலேஷன் ஆஃப் ஜெனி எக்ஸ்பிரஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஹியூமன் ஜீனோம் ப்ரொஜெக்ஷன் அண்ட் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், இது மாதிரி இது. அதுக்கப்புறம் வந்துட்டு எவாலுவேஷன், ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ், இதை பற்றி வந்துட்டு கேட்குறாங்க கொஸ்டின்ஸ் பயாலஜியில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக் அண்டு ஆல்கஹால் அப்யூஸ், அதாவது வந்துட்டு நம்ம குடிபோதை, அதுக்கப்புறம் வந்து ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால உடம்புல என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறத பற்றி. அதுக்கப்புறம் வந்துட்டு மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர், அதுக்கப்புறம் பிரின்சிபல் ஆஃப் பயோடெக்னாலஜி எப்படி வந்துட்டு இயங்குது, பயோடெக்னாலஜியோட பேசிக் என்ன அப்படிங்கிறத பற்றி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸ் அண்ட் ப்ராசஸஸ் ஆஃப் ரீகம்பைன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. இப்போ புதுசாக வந்திருக்கிற அதாவது லேட்டஸ்ட்டாக இருக்கிற பயாலஜிக்கல், அதுக்கப்புறம் வந்துட்டு டிஎன்ஏ டெக்னாலஜி, அதை பற்றி எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நாலேஜ் வேணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன், பயோடெக்னாலஜினால வந்துட்டு என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றின கொஸ்டினும் வந்துட்டு கேட்குறாங்க. சரிங்களா? கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன், எக்கோசிஸ்டம், எனர்ஜி ஃப்ளோ அண்டு எக்காலஜிக்கல் பிரமிடை பற்றி வந்துட்டு கேட்குறாங்க. பயோடைவர்சிட்டி தான் என்னென்னு வந்துட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பயோடைவர்சிட்டி கன்வர்சேஷன் வந்துட்டு எப்படி நடக்குது, என்ன ஏதுங்கிறதையும் வந்துட்டு உங்களுக்கு கேட்குறாங்க. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு பயாலஜி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு எழுதுறதுக்கு வந்துட்டு டஃப்பாக இருக்கும். மற்ற டாபிக் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவுமே பேசிக்காக தான் வந்துட்டு கேட்குறாங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸில் வந்துட்டு கல்ச்சர் அண்ட் ரிலீஜியன், அதுக்கப்புறம் ஜாகிரபியில் வந்து பார்த்தீங்கன்னா சாயில், ரிவர், மவுண்டைன், ஸ்போர்ட்டு, இன்லேண்ட் ஹார்பர்ஸு, ஃப்ரீடம் மூமெண்ட்டு, இந்த மாதிரி. அதாவது கொஞ்சம் பேசிக்காக வந்து என்னென்ன கேட்குறாங்கன்னா சுதந்திர போராட்டத்தை பற்றி. ஜியாகிரபியில் வந்துட்டு மண், மலைகள், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆறுகள், கடற்கரைகள், அதை பற்றி வந்துட்டு கேட்குறாங்க. அப்புறம் இந்தியாவோட கலாச்சாரம், அதுக்கப்புறம் வந்துட்டு மதங்களை பற்றி வந்துட்டு கேட்குறாங்க. அப்புறம் ஸ்போர்ட்ஸ்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்போர்ட்ஸில் வந்துட்டு சாம்பியன்ஸு, வின்னர்ஸு, டேம்ஸு, நம்பர் ஆஃப் பிளேயர்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு டிஃபென்ஸு, வார் அண்ட் நெய்பர்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ், இந்த மாதிரியான டாபிக்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸ்போர்ட்ஸ்னு வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருந்துமே உங்களுக்கு வந்துட்டு கொஸ்டின் கேட்கலாம். நீங்கள் வந்துட்டு நமக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட், டென்னிஸ் இந்த மாதிரி தெரியும். ஒரு சில கொஸ்டின்லாம் வந்து கொஸ்டின் செட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ஃபில் இருந்தெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா டென்னிஸ்லேருந்து கேட்பாங்க. ஸோ வந்துட்டு எல்லா ஸ்போர்ட்ஸை பற்றியுமே ஓரளவுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும். நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா
இப்போ திடீர்னு வந்துட்டு கபடியில் வந்துட்டு எவ்வளோ பிளேயர்ஸ் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, அதே மாதிரி ஹேண்ட்பால் நமக்கு தெரியாத ஸ்போர்ட்ஸ்ல இருந்துமே எவ்வளோ பிளேயர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிறது கேட்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு வார்ஸ் அண்ட் நெய்பர்ஸ், அதாவது வந்துட்டு இது வரைக்கும் இந்தியா வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வார்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு பக்கத்து அண்டை நாடுகளோட வந்துட்டு நமக்கு இருக்கிற உறவை பற்றி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், இப்போதைக்கு வந்துட்டு என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு உலகத்தில் அப்படிங்கிறத பற்றின கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் நேஷனல் ஃபேக்ட்ஸ் அபவுட் இந்தியாஸ் ஹெரிட்டேஜ், அதாவது இந்தியாவோட பழமையை பொறுத்து இம்பார்ட்டண்டான ஃபேக்ட்ஸ் வந்துட்டு கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ராஜாக்கள் பற்றி வந்துட்டு கேட்கலாம், அவங்க கட்டின வந்துட்டு இப்போ இருக்கிற வந்து மோனமெண்ட்ஸை பற்றி வந்துட்டு கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்தியாவோட ஆர்ட்ஸு, டான்ஸு, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு கேரளாவோட ஸ்டேட்டோட டான்ஸ் என்ன அப்படின்னா வந்து பார்த்தா நமக்கு கதைகளையும் தெரியும். அது மாதிரி வந்துட்டு மற்ற எல்லா ஸ்டேட்ஸுக்குமே வந்துட்டு கேட்கலாம். ஹிஸ்ட்ரி, நேஷ்னல் லாங்குவேஜ், பேர்ட்ஸு, அனிமல்ஸு, சாங்ஸு, ஃப்ளாக்ஸு, மோனமெண்ட்ஸு நான் சொன்னேன் இல்லையா, இங்கே இம்பார்ட்டன்ட் நேஷ்னல் ஃபேக்ட்ஸ், அதில் வந்துட்டு மோனமெண்ட்ஸ், அதாவது இந்த இம்பார்ட்டன்ட் நேஷ்னல் ஃபேக்ட்ஸ் அபவுட் இந்தியாவோட இதில் தான் வந்துட்டு இது எல்லாமே வருது. கேபிட்டல்ஸு, கரன்சிஸ். சரிங்களா? இந்த கேபிட்டல்ஸ் அண்ட் கரன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ல்டு லெவலில் இருக்கிற கொஸ்டின்ஸும் வந்துட்டு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உலக அளவிலான கொஸ்டின்ஸும் வந்துட்டு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காமன் நேம்ஸு, ஃபுல் ஃபார்ம் ஆஃப் அப்ரிவியேஷன்ஸு. சரிங்களா? WWW அப்படின்னா வந்துட்டு வேர்ல்டு வைல்டு வெப் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இல்லையா. ATM அப்படின்னா வந்துட்டு ஆட்டோமேட்டட் டெல்லர் மெஷின். இந்த மாதிரி வந்துட்டு அப்சர்வேஷன், ஃபுல் ஃபார்ம் ஆஃப் அப்சர்வேஷன். டிஸ்கவரிஸ், எதை வந்துட்டு யார் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்துட்டு டிசீசஸ் அண்ட் நியூட்ரிஷன். அதுக்கப்புறம் அவார்ட்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், ஏதாவது ஒரு புக்கு கொடுத்துட்டு அதோட ஆத்தர் யார் அப்படிங்கிறது கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு எமினேட் பர்சனாலிட்டி, முக்கியமான வந்துட்டு பர்சனாலிட்டி, இந்தியாவோட PMR, CMR, ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டை கொடுத்துட்டு வந்துட்டு அதோட CMR, அதே மாதிரி வந்துட்டு நம்ம பிரைம் மினிஸ்டர் யார், ஏதாச்சும் ஒரு மினிஸ்ட்ரியில் வந்துட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார், இந்த மாதிரியான விஷயங்களும் வந்துட்டு கேட்பாங்க. ஜென்ரல் அவேர்னஸில் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரீசனிங், அதாவது ஸ்பேஷியஸ், நியூமரிக்கல் ரீசனிங் அண்ட் அசோசியேட்டட் எபிலிட்டி. அதுக்கப்புறம் வந்து சீக்வன்சஸ், ஸ்பெல்லிங்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஸ்கிராம்பிளிங், கோடிங் அண்ட் டீகோடிங், இந்த மாதிரியான டாப்பிக்கில் வந்துட்டு உங்களுக்கு ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்குறாங்க. சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம மறுபடியும் ஒரு புது பயனுள்ள தகவலோடு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் டீ கடை நியூஸ் அண்ட் டியூட்.